போராடுவோம் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் போராடுவோம் ஜானி, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்றியே, எங்க குழந்தை குட்டியெல்லாம் என்னையா ஆவறது? எங்க குழந்தை குட்டியெல்லாம் இல்லையா 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 ஐயா 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 அடிக்க ஐயா ஐயா. ஜானி, come here. As a general manager, உன்னை நான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடந்துக்கிறது உனக்கே நல்லதா படுதா? இல்ல, வேலைக்கு போய முடியாதுப்பா. வேலை நிறுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதே மாதிரி வேலை செய்யறதுக்கும் உரிமை இருக்குது இல்ல? ஆமா. நீ வேலைக்கு போய முடியாது சார். ஏன்பா இப்படியே நடந்துக்கணும் இருந்தா வீட்டுல அடுப்பெரியது எப்படிப்பா? ஜானி குரூப் எதுக்கும் போது நாம என்ன பண்றது? என்ன நீ வேலைக்கு போக முடியாதா? நீதான் போய. முன்னால வருவ? நீ முன்னால வருவ? வந்தா என்னடா பண்ணுவ? பின்னாடி போயிடுவேன். போலீஸ் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார்? என்ன சார் எல்லாரும் ஓடுறீங்க? நாங்களும் போராட்டம் நடத்த போறோம். என்னது? போலீஸ்காரங்க யூனியன்ல ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஸ்ட்ரைக்கா? நாம நினைச்ச மாதிரியே ஜெனரல் மேனேஜர் ராஜினாமா பண்ணிடுவாரு. வெரி குட். நான் பர்சனல் மேனேஜர் ஆயிடணும். நான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும். உங்களுக்கு உங்க பதவி உயர்வு தான் முக்கியமா இருக்கு. அப்பதானே சார் இன்னும் சுலபமா உங்களுக்காக ஒத்துழைக்க முடியும். நாங்க இருக்கிற அந்த கம்பெனினாலும் உழைக்கிறது உங்க கம்பெனிக்கு தானே சார்? அதுவும் இல்லாம அந்த கம்பெனியை வளர விடாம தடுத்தா தானே நம்ம கம்பெனி வளரும். அதுக்கு பதவி நம்ம கைக்கு வந்தாதானுங்களே நல்லது. சார், என் மச்சான் ஒருத்தன் வேலை இல்லாம இருக்கான். உங்க அசோக் லேலண்ட் கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். அங்க ஒரே ஒரு போஸ்ட் தான் காலி இருக்குது, ஜெனரல் மேனேஜர் போஸ்ட். உன் மச்சான் அதுக்கு பொருத்தமா இருப்பானே? என்ன சார் கிண்டல் பண்றீங்களா? இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். நான் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட ராஜினாமா பண்ணிட்டேன். ஏன் சார்? ஆமாப்பா, உள்ளுக்குள்ள ஒரு ரவுடி கும்பலே இருக்குது. தினம் ஒரு ஆர்ப்பாட்டம், வாரம் ஒரு கலாட்டா, மாசம் ஒரு ஸ்ட்ரைக். உள்ளுக்குள்ள நிம்மதியாவே வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதான் ராஜினாமா பண்ணிட்டேன். நீதான் உன் மச்சானுக்கு வேலை தேடிட்டு இருக்கே, கண்டிப்பா வேலை கிடைக்கும். எனக்கும் ஒரு வேலை பாரு. என்ன மியூசிக், என்ன மியூசிக்? யார் நீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். இப்படி ஒரு திறமை இல்லாம இருக்கனே, நான் யார்? அது என்ன மேடம், கை வரலா இல்ல ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சா? இப்படி ஒரு இசைய தேவலோகத்துல வந்து கொண்டுட்டு வருது. ஃபேண்டாஸ்டிக், மெலோடியஸ். நீங்க எவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறீங்க. பெத்தோவன், ஷாப்பன். எங்கப்பா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தானே மிஸ்டர் ராஜா? எஸ். உங்க அப்ளிகேஷனை தாத்தா என்கிட்ட காமிச்சாரு. பியானோக்கும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ட் தாத்தா வரது கொஞ்சம் டைம் ஆகும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஏதோ எனக்கு தெரிஞ்சது.
இவர்தான் மிஸ்டர் ராஜா. வணக்கம் சார். ஜிஎம் போஸ்டுக்கு அப்ளை பண்ணிரு. அப்படியா? பின்ன என்னமோ பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. அது நான் தான் வாசிக்க சொன்னேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. எஸ் சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட சர்டிபிகேட்ஸ்லாம் இல்ல சார். அப்படின்னா? சார், என் வீடு, என் சர்டிபிகேட்ஸ், என் தாத்தா எல்லாமே ஒரு தீ விபத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் சார், நீங்க கொடுக்கிற வேலையை நான் திருப்தியா செய்வேன். 1 மாசம் ட்ரையல் கொடுங்க. அப்படி நான் சரியா செய்யலன்னு வச்சுங்க, என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க. 1 மாசம் ப்ளீஸ். அது ஃபைலு சார், நான் வேலை செஞ்ச இடத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட எடுத்த போட்டோஸ். வெரி இம்ப்ரெசிவ். ஓகே, நாளைக்கே நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். நானே உங்க ஃபேக்டரிக்கு அழைச்சிட்டு போறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். Good morning. Come on, Mr. Raja. Miss Vijaya, meet Mr. Raja, our new general manager. ஹலோ. Vijaya, my personal secretary. அது Mr. Raghu. Hello. A bright young man. இந்த ஃபேக்டரியில எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாரு. இப்ப பர்சனல் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்றாரு. He will show you around the factory. ரகு, இவரை அழைச்சிட்டு போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் சுத்தி காட்டணும். ஓகே சார். ஷூர் சார். இந்த ஃபேக்டரி பத்தி அவருக்கு நல்ல இம்ப்ரெஷன் வரணும். Yes, அது நீங்க அறிமுகப்படுத்துற விதத்துல தான் இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க இவங்களோட போய் சுத்தி பார்த்துட்டு ஓகே சார். அப்புறம் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே ப்ளீஸ் கம். அப்புறம் மிஸ் விஜயா. ஓகே சார். வாங்க வாங்க போலாம். A very bright young man. எஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த ஃபேக்டரியில வர்ற குழப்பத்துக்கு காரணம் அங்க வந்துகிட்டு இருக்கானுங்களே 2 பேரு, அவனுங்க தான். அவனுங்கள கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. பிரதர் ஜானி. இல்ல, கொஞ்சம் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் மிஸ்டர் ஜானி, நம்ம ஃபேக்டரியோட ஃபோர்மேன். இவர் மிஸ்டர் கோபால், பர்சனல் மேனேஜர். 2 ரெட்டப்பிரவிகள் மாதிரி 2 பேரும் எப்போ ஒன்னா பார்க்கலாம். யாரு யாரு? நம்ம ஃபேக்டரிக்கு வந்திருக்கிற புது ஜெனரல் மேனேஜர். குட் மார்னிங் சார். கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கேரி ஆன். வரேன் ரகு. அவனுங்க கொல்லாதவனுங்க. நாங்க அவனுங்களை இந்திரன் சந்திரன் தான் கூப்பிடுவோம். ஜானி இந்திரன்னா கோபால் சந்திரன். ஃபேக்டரிக்கு வர்ற ஜெனரல் மேனேஜர் எல்லாம் வெறுத்து போய் ராஜினாமா பண்ணி ஓடுறதுக்கு இவனுங்க தான் காரணம். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி இவனுங்க தான். பெரிய ட்ரபிள் மேக்கர். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரிகள் ஜாக்கிரதை, நல்லவன் வாழ்வான். பை தி பை, இவங்க தான் பியூட்டிஃபுல் புது வசந்தம் மிஸ் விஜயா, சேர்மனோட செக்ரட்டரி. ஆல் இன் ஆல். இது வரைக்கும் தனி பிறவியா இருந்தீங்க, இங்க தெய்வ பிறவியா வந்திருக்கீங்க. இனிமே எல்லாரும் போற்றக்கூடிய அதிசய பிறவியா இருக்கணும். இனிமே உங்க வேலையெல்லாம் இவங்க பாத்துக்குவாங்க. மை டியூட்டி இஸ் ஓவர். ஐ அம் டேக்கிங் லீவ் மிஸ்டர் ஜியா. Thank you Mr. All in all. நாம தொழிலாளிங்க. செக்ரட்டரி, ரூமுக்கு போலாமா? ஹாய் விஜயா, வாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனிக்கு வருவேன்? Please sit down. தேவையில்லை. இங்கேயும் போய் சொல்லி ஏமாத்திட்டியா? இங்க பாரு விஜயா, உன்கிட்டயே என்ன இருக்கணும், உன் அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்காக போய் சொன்ன இந்த கம்பெனியில சேர்ந்துட்டேன். என் அன்பும் உனக்கு கிடைக்க போறதில்ல. உன் பொய்யையும் நான் சீக்கிரமாவே வெளிப்படுத்துறேன். நீ இங்க இருந்து வெளியே போற நாட்களை எண்ணிக்கலாம். சேலஞ்ச் பண்றியா? சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆமா, நம்ம 2 பேருக்கு ஒரே ரூமா? சீ. சீ.
மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? எங்களால முடியாதுங்க, பட்டினி கிடக்க முடியாதுங்க. Come in. GM sir, Hello, my dear. Please come. உட்காருங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்க கம்பெனிக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்க பாக்குற வேலை எவ்வளவு சீக்கிரமா போயிடும்னு எதிர்பார்க்கல. வெரி குட். நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஜெயில இருந்த ஆளுக்கு ஏசி ரூம் கிடைச்சதும் எங்கேயும் போகாம அவர் இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? ஒர்க்கர் ஸ்ட்ரைக். வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்கள சமாதானம் பண்ண சொல்லி சேர்மன் போன் பண்ணிருக்காரு. நீங்களே பண்ண வேண்டியதுதானே? சார், நான் வெறும் செக்ரட்டரி. நீங்க தானே GM, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலேண்ட். ஒர்க்கர்ஸ் சந்திக்கிற தைரியம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிடுங்க. வேணா லெட்டர் நான் டைப் பண்ணட்டுமா? எஸ் சார், முழிக்கிறீங்க. See you. Hi Raghu, good morning. குட் மார்னிங். பட் எனக்கு என்னமோ இது நல்ல மார்னிங்கா தெரியல. ஃபேக்டரிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் தேவையா? பிரச்சனை எதுவா இருந்தாலும் நாம தானே சந்திக்கணும். ஆமா, அந்த ஸ்ட்ரைக்குக்கு என்ன காரணம்? பிரசாத்னு ஒரு ஒர்க்கர், அவன் அடிக்கடி லீவ் எடுப்பான். எனக்கு உடம்பு சரியில்லை, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தாவுக்கு தேவசம், தங்கச்சிக்கு கல்யாணம், தம்பிக்கு ஆபரேஷன், ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எடுத்துருவான். விசாரிச்சு பார்த்ததுல அவனுக்கு தம்பி தங்கையே கிடையாது. பாட்டி செத்து பல வருஷமாச்சு. ஆனா தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம் சேர்மனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் லீவ் எடுத்த நாளுக்கெல்லாம் சம்பளத்தை பிடிக்க சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இந்த கலாட்டா. இவங்களை தூண்டி விடுறது இந்த ஜானியன் குரூப் தான். Sorry. It's all right. Please. Yeah. ஹலோ, நான் தான் உங்க புது ஜெனரல் மேனேஜர். உங்க எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே சேர்ந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை தவறா யூஸ் பண்றவங்க அதோட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நிறுத்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு. யாரோ 5-10 தரேன்னு சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஒழுங்கா வேலை பார்க்கறவனுக்கு வேலை இல்லாம செய்யறது, வேலை பார்க்காதவனுக்கு சம்பளம் கொடுக்கிறது. டேய், வாய மூடுறா. டேய், யாரோ அவன்? இந்த மாதிரி மத்த GM கிட்ட உங்க வேலையை காட்டின மாதிரி என்கிட்ட காட்டலாம்னு நினைக்காதீங்க. வாங்கடா, இங்கே ஃபேக்டரிக்கு வெளியே வா. உங்க அர்த்தமில்லாத போராட்டத்தால சேர்மன் ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் நினைச்ச அந்த ஃபேக்டரி இழுத்து மூட முடியும். அப்ப நடுத்தருவில் போய் நிப்பீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பதிலா மெஷினை இறக்குமதி செய்யலாம்னு இருக்காரு. நீங்க 100 பேர் செய்யற வேலையா அந்த ஒரு மெஷின் செய்யும். அப்ப உங்க கதி உங்களை தூண்டி விட்ட வந்து சோறு போடுவானையா? சேர்மன் உங்க மேல அனுதாபப்பட்டுதான் அந்த மெஷின் எல்லாம் இறக்குமதி செய்யாம வச்சிருக்காரு. இப்ப கூட சேர்மன் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு எவன் வேலைக்கு போறானோ அவனுக்கு எல்லாம் டபுள் வேஜஸ். புரியலையா? ரட்ட சம்பளம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவர் சொன்னது சரிதாயா. வாங்க எல்லாரும் வேலைக்கு போலாம். வாங்க. புது ஜெனரல் மேனேஜர். புது ஜெனரல் மேனேஜர். விடியா. ஏமா இந்த ஜெனரல் மேனேஜர் தூள் கலப்பிட்டாருல்ல? சார், புதுசா வந்திருக்க GM பெரிய தலைவலியா இருப்போம் போல இருக்கு. ஏன் ரொம்ப சத்தம் போடுறானா? இல்ல, அந்த ஆளை விரட்டுறதுக்கு வழக்கம் போல ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆளு பெரிய எத்தனை இருப்பான் போல இருக்கு சார். அசைஞ்சு கொடுக்கல. சத்தம் போட்ட ஒர்க்கர்ஸை உருட்டி மிரட்டி வேலைக்கு அனுப்பிச்சிட்டான்.
ஆமா சார், நமக்கு சரியான எதிரி வந்திருக்கான். ஏன்டா உளறீங்க? அந்த யமனே வந்தாலும் நம்ம கைக்குள்ள போட்டுக்க முடியாதா என்ன? கடவுளையே கணக்கு பண்ணிடலாம் அந்த காலத்துல. அவன் பேர் என்ன சொன்ன? ராஜா. ராஜா. உன் பேர் என்னம்மா? ராணி. ராணி. ஹலோ, வைத்தியராஜ் ஸ்பீக்கிங். தெரியுதா யாருன்னு? நீங்க என்ன அவ்வளவு பிரபலமா? பேரு சொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அஜய் ஆட்டோமொபைல்ஸ் ப்ரொப்ரைட்டர் வைத்தியராஜ். ஐ எம் ராஜா, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் அசோக் லேலண்ட். மிஸ்டர் ராஜா, நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணுமே. சந்திக்கலாமே. இவ்வளவு சீக்கிரமா சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய மனுஷன், நேரடியா போன் பண்ணி கூப்பிடும் போது நான் வர மாட்டேன்னா என்ன? தாஜ் காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? ஓ எஸ். மிஸ்டர் ராஜா, எத்தனை மணிக்குன்னு கேட்கலையே? நீங்க சொல்லலையே. சொல்லலைன்னா ஹோட்டலுக்கு எப்படி வருவீங்க? கண்டிப்பா வர மாட்டேன். டைம் சொல்லாத ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷனா? ஓ ஐ see. நாளைக்கு 8 மணிக்கு தாஜ் காஃபி ஷாப்ல. ஓகே ஓகே. வசதியான பார்ட்டி தான். மன்னிச்சுக்குங்க, காலையில இருந்து போனி ஆகல. வெரி சாரி. 1 2 என்னையாச்சு? ரிப்பேரா? ரிப்பேரையா? சொல்லி தொலையா. பஞ்சர் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் முதல்லயே பார்த்து தொலைக்கிறது இல்லையா? என்னையா நீ? சார் 6 மணிக்கு போய் ஆவணியா? என்னாச்சு சார்? பஞ்சருங்க. அட பாருங்க, எந்த படுவாய் பயனாட்டுன்னு வந்து போட்டிருக்கான் சார். சார் நீங்க வாங்க சார், உங்களை நான் டைமுக்கு எடுத்துன்னு போய் சேர்த்துறேன். நீங்க வாங்க சார். ஒட்டி ஐடியா ஐடியா ஐடியா. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. யோ எடுத்துன்னு வாயா பொட்டிய. Thank you, my lord. நான் உங்களை எதுக்கு சந்திக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? என்னைய கேக்குறீங்களா? சார் தேங்க்யூ, வெல்கம். ஒண்ணு, என் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர் பத்தியும் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கலாம். இல்ல என் கம்பெனிக்கு எதிரா என்ன சதி பண்ண தூண்ட வைக்கலாம் இல்லையா? நீங்க சாப்பிடல? யூ ஆர் ஸ்மார்ட். I know, thank you. மிஸ்டர் ராஜா, இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட இன்னும் எத்தனையோ வழியில சம்பாதிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்துறீங்களா? இல்ல, உங்களுக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல எவ்வளவு வேணா ஃபில் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாசம் மாசம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்காக என் கம்பெனியில நான் இருந்தபடியே குழிக்கு தோண்டி புதைக்கணும், வளர விடாம தடுக்கணும், அப்பப்ப ரகசியங்களை சொல்லணும். யூ ஆர் கரெக்ட். என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு எவ்வளோட லஞ்சம் கொடுப்ப? ஏய், வார்த்தை ஆழ்ந்து பேசு. ஏய், எங்க கம்பெனியை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது ஒன்னால விலை கொடுத்து வாங்க முடியாது. வேற கம்பெனி பக்கம் மூஞ்சி கிஞ்சி காட்டின ரிப்பேர் கழுத்தை கழட்டிடுவேன். ஜாக்கிரதை. போயிட்டா ஆட்டு அடிக்க ஆரம்பிச்சானா? இப்ப எனக்கு மூடு இல்ல. வர ஏய் மொட்டை, நீயா ஃபைட் பண்ணுங்கிற? மொட்டையில அரிப்பு எடுக்கிறத பார்த்தா நேரா வயிறுல வந்து இடிப்பு போட்டுருக்கு. நான் விலகிடுவேன். பாத்தியா? இது என்ன குங்குமம் பூவா? இப்ப நீ வழி போற, நான் மிஸ் பண்ண போறேன். ரெண்டு பேரும் பாக்ஸர்ஸ். இப்ப நீங்க அடிக்க போறீங்க, நான் பிடிக்க போறேன்.
புடிச்சு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நாலு பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே சீரியஸ் ஃபைட் தான்.